பட்ஜெட் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஹெல்த் செக்டர்ல நீங்க எதிர்பார்த்த அறிவிப்புகள் வந்தது? சிலது எதிர்பார்த்தது வந்தது. கண்டிப்பா நம்ம சொன்ன மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் பத்தி பேசியிருக்கிறாங்க அவங்க. அப்படின்னா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தொலைநோக்கு பார்வையில் பாத்தீங்கன்னா என்சிடி கண்ட்ரோல் பண்றதுக்காக இப்போ ஃபார்மா செக்டாரில் வந்து பூஸ்ட் கொடுத்திருக்காங்க 10,000 crores. மென்டல் ஹெல்த் பத்தி பேசியிருக்கிறாங்க. அது வந்து மென்டல் ஹெல்த் சென்டர்ஸ் உருவாக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜீரியாட்ரிக் ஹெல்த் கேர் பத்தி பேசியிருக்கிறாங்க. அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சில அலைட் மெடிக்கல் சென்டர்ஸ், அலைட் ப்ரொஃபஷனல் சொல்றாங்க, டெக்னீஷியன்ஸ், நர்சஸ்லாம் சொல்றாங்க. அதுல சப்போர்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 lakh பீப்புள் வந்து ஜாப் ஸ்கில் டெவலப்மெண்ட். அதுல முக்கியமா பேசுறது வந்து முதியோர்களை கவனிக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் பேசியிருக்கிறாங்க. இன்னொன்று வந்து அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் பத்தி பேசியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து நிறைய என்சிடி வருது வந்து சுத்தமான காற்று நம்மளுக்கு சுவாசிக்கிறது கூட கிடைக்கல நம்மளுக்கு. அது வந்து கிளீன் பண்றதுக்கு எப்படி நம்ம நிறைய மற்ற நாடுகளோட உடன்பாடு இருக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் பத்தி, அதை எப்படி சுத்தப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு கார்பன் ஃபுட் பிரிண்ட் கம்மி பண்றதை பத்தி பேசியிருக்கிறாங்க. அகைன் இதெல்லாம் தொலைநோக்கு பார்வையோட பாக்குறது தான். இப்போ வருங்காலத்தில் மாசற்ற காற்று இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி லங் டிசீசஸ் கம்மியாகும், கேன்சர் கம்மியாகும். அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம கேன்சருக்கான மருந்துகளுடைய விலை குறைக்கப்படும் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது பாத்தீங்கன்னா 17 போன வருஷம் 7 மெடிசன் சொன்னாங்க. இந்த வருஷம் 17 மெடிசன் கேன்சர் ட்ரக்ஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து உயரக இம்போர்ட்டட் ட்ரக்ஸ், வெளிநாட்டில் வந்து இறக்குமதி ஆகிற மருந்துகள். அது வந்து இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு அதுல 5 to 10% கஸ்டம் டியூட்டி இருக்கு. அதனால 10% கம்மியாகலாம். ஆனா அதுக்கு வந்து 18% ஜிஎஸ்டி இருக்கு. அதை பத்தி சொல்லலாம், அது இருக்கா இல்லையான்னு தெரியல. அதனால 10% கம்மியா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஒரு 5 லட்சம் 7 லட்சம் இருந்ததுன்னா ஒரு 10% கம்மியாயிடுச்சுன்னா 70,000 கம்மியாகும். அது மாதிரிதான் பாக்குறோம். நம்ம மொத்தத்தில் பாத்தீங்கன்னா நிறைய கேன்சர் மருந்துகள் இருக்கு. அதையும் கம்மி பண்றதுக்கு நாங்க சொல்றது இது வந்து ஜிஎஸ்டி ஃப்ரீ செக்டார் சொல்றது. மருந்து பிளஸ் டிவைசஸ் இதெல்லாம் ஜிஎஸ்டி ஃப்ரீ செக்டாரா பண்ணா நிறைய பேருக்கு இது பயன்படுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் விலை குறையுது நம்ம எடுத்துக்கிறதா இல்ல கேன்சர் நோயால பாதிக்கப்படுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது இந்தியாவில் அப்படி எடுத்துக்கிறதா? கண்டிப்பா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உயிர்கொல்லி வியாதியில பாத்தீங்கன்னா என்சிடில ஒண்ணு கேன்சர், அந்த புற்றுநோயில எடுக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. முக்கியமா இளம் வயதினர் அதிகமாயிட்டே வருது. அது அதிகமாயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஹெல்ப் பண்றதுக்கு தான் அவங்க கம்மி பண்றாங்க. இதை எப்படி நம்ம முதல்ல கட்டுப்படுத்துறது, இதை எப்படி முதல் ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கிறது, அதுதான் நம்ம பண்ணணுமே தவிர ட்ரீட்மெண்ட் கம்மி பண்ணனாக்கா அது இன்னும் பட்ஜெட் அதிகமானே போயிட்டு தான் இருக்க போகுது. அதை பத்தி ஒண்ணுமே அறிவிப்பு வரல. அது வந்து ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் பத்தி, கேன்சர் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் பத்தி இன்னும் நிறைய பட்ஜெட் அலோகேஷன் தேவை. ஃபார்மா இண்டஸ்ட்ரி பூஸ்ட் பண்றதுக்கு 10,000 கோடின்னு சொல்றாங்க. அது என்ன மாதிரியான பலன் அளிக்கும்? கண்டிப்பா பலன் இருக்கும். 10,000 கோடின்றது அகைன் பற்றாததுதான். அதுவும் ஏன்னா 2,000 கோடி தான் ஒரு வருஷத்துக்கு வரப்போகுது. இது வந்து எல்லா விதத்தையும் ஸ்ப்ரெட் ஆக போகுது 2,000 கோடின்றது. இது வந்து பார்மசி மட்டும் கிடையாது. அதை பத்தி அவங்க வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பத்தி பேசுறாங்க. அதுல கிளினிக்கல் ட்ரையல் சென்டர்ஸ், 1000 கிளினிக்கல் ட்ரையல் சென்டர்ஸ், அதாவது மருந்து உபயோகத்துக்கு வருமா வராதான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி சென்டர்ஸ், அதை பத்தி பேசுறாங்க. ட்ரக் கண்ட்ரோல் சென்டர்ஸ் பத்தி பேசுறாங்க. அதனால 2,000 கோடின்றது ஒரு சிறிய அமௌண்ட் தான். பட் இருந்தாலும் இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் த ரைட் வே ஐ வுட் சே. டாக்டர் பாலாஜி. நான் வந்து சிக்கில வந்து போர்ட் மெம்பர் ஹெல்த் கேர். தேங்க்யூ.